हरिनारायण गोविंद हरिनारायण गोविंद. ஈன நேயர்களே வணக்கம். சென்னை மேற்கு சைதாப்பேட்டை கவரி தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுதர்சன பாண்டரங்க திருக்கோயில். இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்கான கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பான தகவல்களை கோயில் நிர்வாகிகளிடம் கேட்போம். पांडुरंग विठले हरिनारायण पांडुरंग विठले हरिनारायण पुरंदर विठले भजनारायण पुरंदर विठले भजनारायण हरिनारायण गोविंद हरिनारायण गोविंद भजनारायण गोविंद भजनारायण गोविंद. विठला रे विठला 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 विठला रे हरे विठला विठला रे. राम कृष्ण हरि मुकुंद मुरारे वासुदेव हरि पांडुरंगा पंढरीचा वास चंद्रभागे स्नान आणिक दर्शन विठोबाची पंढरीचा वास चंद्रभागे स्नान आणिक दर्शन विठोबाची राम कृष्ण हरि मुकुंद मुरारे वासुदेव हरि पांडुरंगा ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा ज्ञानोबा तुकाराम 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 ज्ञानोबा. என்னுடைய பேர் திருநாராயணன். நான் இந்த கோயிலில் வந்து ஆரம்ப காலத்தில் சங்கத்தை நிர்மாணித்து பல நண்பர்களோடு சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி எல்லாத்தையும் நடத்திட்டு வந்ததுடைய பொறுப்பில் இருக்கேன். இன்றைய தினம் ஸ்ரீ சுதர்சன பாண்டரங்க பக்தஜன ட்ரஸ்ட் என்ற அமைப்பையும் உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ரஸ்ட் மூலமாக பல நற்காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த ஸ்ரீ சுதர்சன பாண்டரங்க திருக்கோயிலானது வர மாதம் ஏப்ரல் 17 அன்றைக்கி சம்பரோட்சம் நடத்தி மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. இந்த திருக்கோயிலினுடைய முற்பகுதி எடுத்துக்கிட்டாக இது பாண்டரங்க பக்தஜன சபை என்ற பேரில் இயங்கிக்கிட்டு வந்தது. அது 1930 அதனுடைய வரலாறு அறியப்படும். திருப்பந்த சேவையும் திருக்கல்யாண உற்சவங்களும் மார்கழி மத உற்சவமும் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் 1969 இந்த திருச்சபையை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகி 1982 வரையிலும் மூடி வைக்கப்பட்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் திரு எஸ்பி குமார் என்றவர் என்னை அணுகி, அதாவது திருநாராயணன் அணுகி, இந்த திருச்சபையை நடத்தக்கூடிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னதன் பேரில் அன்றைய தினம் அவருக்கு ஒத்துணையாக இருந்த எம்.கே. சுப்பிரமணியம் என்பவரையும்
அவருடன் இருந்த முரளிதரன், சந்தானம், சேகர் போன்ற பல நண்பர்களையும் சேர்த்து வச்சு சபையானது ஒரு சுதர்சன பாண்டுரங்க பக்தஜன சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கி அந்த சங்கமானது இன்றைய வரலும் செயல்பட்டு சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. வருஷம் திருக்கல்யாண உற்சவங்களும், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், மார்கழி மாத பஜனைகள் அனைத்து நடைபெற்று சேரும் சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த திருச்சபையை திருக்கோயிலாக மாற்றுறது அப்படின்ற முடிவுக்கு வந்து சங்கத்தின் மூலமாக சங்க உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து ஒரு திருப்பணி குழுவினை அமைச்சு அந்த திருப்பணி குழு மூலமாக திரு தீனதயாளன் என்பவர் தலைவராகவும், வெங்கட்ராமன் என்பவர் செயலாளராகவும், திரு ஸ்ரீகாந்த் என்பவர் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு இன்றைய வரலும் இந்த திருக்கோயிலுக்காக பல பணிகளையும் செஞ்சு இன்றைய தினம் இந்த திருக்கோயில் மிகவும் சீரும் சிறப்புமாக பொலிவு பெற்று இந்த அளவில் வந்து வர ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இப்போ 17ஆம் தேதி அன்னைக்கு சம்பரோட்சம் நடைபெற உள்ளது. இதை கண்ணுறும் மக்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் பக்தர்களும் தங்களால் என்ற பொருளுதவியோ பணமாகவோ காசோலையாகவோ பொருளாகவோ அனைத்தும் தந்து ஸ்ரீ சுதர்சன பாண்டரங்கரின் பேரலுக்கு பாத்திரமாகும்படி உங்களை தாழ்மையுடன் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஜெய் பாண்டுரங்க மகாராஜிகி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் முன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியனோட பேர் வந்து MK மணியன் என்ற திருநாமம். ஆரம்ப காலத்தில் இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சதுனால ஒரு ஹானரரி மெம்பர் அப்படிங்கிற முறையில் என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தின்னு இருக்கேன். சைதாப்பேட்டை ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க பக்தஜன சபையானது 1982 அடியனும் அறியாமல் அடியனிடம் விண்ணப்பித்த பிறகு இது வந்து ஒரு பொறுப்பு எடுத்துட்டு ஒரு பஜன் குரூப் எல்லாத்தையும் என்னோடய நண்பர்கள் எல்லாரையும் கொண்டு இங்கே சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணின்னு வந்தோம். அப்போ நாங்கள் இருந்தபோது ஆராதனை பண்ணின்றது வந்து தஞ்சாவூர் ஆர்ட்டுன்னு சொல்லுவாள் படம். பகவானோட மொத்த லீலைகளும் அதில் இருக்கும். அந்த பகவானுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை புரட்டாசி மாதத்தில் பந்த சேர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உற்சவமானது நடக்கும். அந்த பகவானை படத்தை வந்து ஆராதனை பண்ணி வீதி புறப்பாடு பண்ணி பந்த சேர்வை கோஷ்டின்னு சொல்லி தனியாக ஒன்று வரும். அவளை வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இருக்க பட் அன்றைக்கி வந்து சேர்ந்த என்னோடய நண்பர்கள் எல்லாரும் பகவான் புண்ணியத்தில் பகவான் வந்து இங்கே பிரத்யட்சமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம். எல்லா குழந்தைகளும் நல்லா வெல் செட்டில் ஆகிட்டா, யாருக்கும் ஒன்றும் குறவு கிடையாது. வேலை வெட்டி இல்லாதவா வேலை கிடச்சிது, கல்யாணம் காட்சி ஆகி குழந்தை குஞ்சுகளோடு எல்லோரும் சௌரியமாக இருக்கா. அதே கதை தான் அடியனோட நிலைமை. வேலை வெட்டி இல்லாமல் இருந்து பகவான் எனக்கு ஒரு வேலையும் உத்தியோகத்தை கொடுத்து எனக்கு ஒரு விஷயம் கொடுத்து அந்த குழந்தைக்கு இன்றைக்கி கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணி சௌக்கியமாக இருக்கேன், ஒன்றும் குறவு கிடையாது. அரூபமாக படமாக வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணி இந்த பகவான் இன்றைக்கி உருவப்படுத்தப்பட்டு இங்கே வந்து உட்கார்றார் அப்படின்னாக்கா அது வந்து சர்வசாதாரணமான காரியம் இல்லை. சைதாப்பேட்டைக்கு வந்து கிடைச்ச வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். இங்கே வந்து ஏற்கனவே இருந்தது பார்த்தோம்னாக்கா சைதாப்பேட்டையில் வந்து காரணேஸ்வரன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி கோயில் 2 இருந்தது. சௌந்தரீஸ்வரன் கோயில் ஒன்று வந்து அதுக்கு பிரம்மோத்சவமாச்சு. கடம்பாடியம்மன் கோயில் இருக்குது, அவளுக்கு பிரம்மோத்சவமாச்சு. பெருமாள் கோயில் இருந்தது, அதுவும் பிரம்மோத்சவம் லெவலுக்கு வந்தது. இப்போ அடுத்தபடியாக அங்கே பெருமாள் வந்து இப்போ அவரோட அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமானுக்கு வலதை பக்கத்தில் பாண்டரங்கர் வந்து இங்கே அவதாரம் பண்ணுறார். இவருக்கும் எல்லா உற்சவங்களும் நாங்கள் நடத்துறதுக்கு கொள்றதுக்கு பகவான் எங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வரக்கூடிய 15, 16, 17 இந்த 3 நாள் வந்து யாகசால பிரதிஷ்டையிலேருந்து வைதிகால பட்டரை வச்சு இங்கே வந்து சம்பரோஷமானதாக இல்லைன்னா தீர்மானிச்சிருக்கோம். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் லெவலுக்கு என்ன பண்ண முடியும் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் மீதி இருக்கக்கூடியது பக்த கோடிகள் எல்லாருமா சேர்ந்துட்டு நிறைவேற்றி வச்சு பாண்டரங்கனை ஆராதனை பண்ணி வரவேற்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரால் என்ன முடியுமோ அதை தயவு செஞ்சு பொருளாகவோ பணமாகவோ இப்போ வந்து அந்த பஜனை சபையாக இருந்தது ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க பக்தஜன சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பாக உருவாக்கி அது மூலயமா செயல்பட்டு வருது. அந்த சங்கத்துக்கு உங்களால் ஆன முடிஞ்சது என்ன முடியறதோ அதை நீங்கள் வந்து கொடுத்தேன்னாக்க பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் வேண்டாம். எப்படி கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லியிருக்காளோ அது எந்த அளவுக்கு நிதர்சனமான உண்மையோ இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதை நம்பி இங்கே வந்தால் இன்றைக்கி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா, எந்த குறவும் கிடையாது. அதனால் பகவானை நம்புவோம். உங்களால் முடிஞ்ச ஒத்தாசை பண்ணி பகவானை வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு
அந்த சம்பரோஷணம் பண்ணி பகவானை ஆராதனை பண்ணி இங்கே உள்ளே கூப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து சேரணும். அந்த கைங்கரத்தில் எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுக்கு இந்த வாய்ப்பை நல்ல அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம். ஜெய் பாண்டுரங்க மகராஜிகி. ஜெய் பாண்டுரங்க மகராஜிக்கு. எனது பெயர் ஆர் சூரியநாராயணன். இந்த சங்கத்தில் 1992 முதல் உறுப்பினராக உள்ளேன். இந்த கோயிலானது வரும் ஏப்ரல் 17 கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு சன்னிதானங்கள் இங்கு வரவிருக்கின்றன. ஐயப்பன் சன்னிதானம், விநாயகர் சன்னிதானம், நாகர் சன்னிதானம், ஆஞ்சநேயர் சன்னிதானம், முருகர் சன்னிதானம், கருட ஆழ்வார் சன்னிதானம் ஆகியவை வரவுள்ளன. கும்பாபிஷேகம் வெகு விரைவில் சீரும் சிறப்புமாக நடைபெறவுள்ளது. அதற்கும் தாங்கள் அனைவரும் கலந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் பாண்டுரங்க மகராஜிகே. என் பெயர் திரு வி. சந்தானம். நான் நீண்டகால உறுப்பினராக இந்த சபையிலும் மற்றும் சங்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறேன். 1982 முதல் இந்த சபையானது மிக சீரும் சிறப்புமாக வாரம் சனிக்கிழமை தோறும் பஜனையும் பந்த சேவையும் நடந்து கொண்டிருக்கிறது. 2000 இந்த கோயிலின் திருப்பணி வேலைகள் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் தாஸ் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் முன்னிலையில் நடந்து இப்பொழுது கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. வரும் ஏப்ரல் 15, 16, 17 தேதிகளில் யாகசாலை மற்றும் மகா பூர்ணாகுதி நடந்து இங்கே கும்பாபிஷேகம் நட இருப்பதால் இங்கே யாவரும் வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க பக்த ஜனசங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் NC ஜனார்தனன். நான் 1983 சங்க உறுப்பினராக இருக்கேன். மார்கழி மாதம் 30 நாள் வருஷம் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் இப்போ அந்த அதுலேருந்து நாங்கள் உறுப்பினராக இருந்து இப்போ நாங்கள் கோயில் கட்டின்னு இருக்கோம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க. அவருடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ ஏப்ரல் மாதம் 17 காலையில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்தை வெகும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இடம் சென்னை சைதாப்பேட்டை, மேற்கு சைதாப்பேட்டை, நமது 28 கவரை தெரு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பார்த்திபன். சங்கத்தின் துணைச் செயலாளராக இருக்கிறேன். வருகின்ற 17 மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது, ஏப்ரல். அதேபோல் இந்த திருக்கோயிலில் ஒரு விசேஷம் என்னவென்றால், பண்டரிபுரத்தில் இருக்கும் கோபுரத்தைப் போல இத்திருக்கோயிலும் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சென்னையிலேயே ஒரு சிறப்பம்சமாக இக்கோயில் அமையும். நீங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பிக்குமாறும் அனைவரும் ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்க பெருமானின் ஆசீர்வாதம் பெற்று சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் பாண்டுரங்க மகராஜிகி ஜெய். ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண வாசுதேவ ஹரி. போலோ பண்டரிநாத் மகராஜிகி ஜெய். ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் பக்த கொடைகளுக்கும் இச்சங்கத்தின் துணை செயலாளரான ஆர் முரளிதரன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கமானது 1982 துவக்கப்பட்டு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு பந்த சேவை உற்சவம், மார்கழி மாத உற்சவம், ஐயப்ப உற்சவம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து பஜன் 2 மணி நேரம், இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் சீரும் சிறப்புமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்போடு நடைபெற்று கொண்டிருந்தது. அச்சமயத்தில் 1998 நாங்கள் எல்லாம் முடிவு செய்து இப்பொழுது செயலாளராக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள், தலைவராக இருக்கக்கூடிய திரு தீனதயாளன் அவர்கள், இந்த கோயிலின் முன்னாள் உறுப்பினர் மணி அவர்கள், இந்த கோயிலின் ட்ரஸ்டியின் முக்கியமான ஒரு நபர் திரு திருநாராயணன் அவர்கள், திரு சந்தானம் என்கிற அவர்கள், திரு ஸ்ரீனிவாசன் என்கிற ஸ்ரீகாந்த், திரு ஸ்ரீதர், திரு மனோகர், திரு பார்த்திபன், திரு ஜனார்தனன், திரு சூரியநாராயணன், திரு நீலகண்டன் அவருடைய ஒத்துழைப்புடனும் கோயில் கட்டுமான பணி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்பணி துவக்கப்பட்டது. நடுவில் சில
தடங்கள் தொய்வு ஏற்பட்டாலும் சீர முயற்சியிலும் அனைத்து உறுப்பினர்களுடைய முழு ஒத்துழைப்புடனும் இந்த கோயிலானது எழுப்பப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் துவக்கப்பெற்று மார்ச் மாதம் நிறைவு பெற்றுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி வருடப்பிறப்பு முடிந்து 15, 16, 17 3 நாட்கள் சிறப்பாக திரு பிரசன்னன் பட்டாச்சாரியார் அவர்கள் தலைமையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்த இருக்கின்றோம். இதில் முக்கியமாக நாங்கள் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இக்கோயிலின் ஒவ்வொரு செங்கலிலும் ஒவ்வொருடைய குடும்ப உறுப்பினர்களின் பெயரும் இருந்தால் பாண்டரங்கன் அருள் என்பது கண்கூடாக பரிபூர்ணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் கண்டிப்பாக வந்தடையும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் ஒவ்வொருவரும் இந்த திருப்பணியில் பங்கு பெறும் என்ற நல்லெண்ணத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த திருக்கோயிலான கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற காலகட்டத்திற்குள் தங்களால் என்ற நிதி உதவியை நன்கொடையை நிறைய அளித்து ஸ்ரீ சுதர்ண பாண்டரங்கரின் அருளுக்கும் பாத்திரகாமடியும் மற்றும் நண்பர் பார்த்திபன் கூறியது போல் நிறைய நபர்களுக்கு பன்றிபுரம் செல்வது என்பது இயலாத காரியம். அதற்காகவே நாங்கள் பலமுறை கூட்டம் போட்டு திட்டம் தீட்டி இந்த கோயிலுக்காக திரு விநாயகமூர்த்தி என்கின்ற ஸ்தபதியை வைத்து அங்கே அழைத்து சென்று பாண்டரங்கர் கோயில் பன்றிபுரம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு கோபுர வடிவமைப்பை ஒரு 6 மாத காலம் வடிவமைத்து அதே மாதிரியான ஒரு கோபுரம், அதே மாதிரியான ஒரு பாண்டரங்கர் ரகுமாய் சிலை மற்றும் அனைத்து கடவுள்களும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் விநாயகர், நாகர், பாலமுருகன், ஆஞ்சநேயர், ஐயப்பன், கருடாழ்வார், சுற்று கோஷத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமி அயக்ரீவர், லட்சுமி நரசிம்மர், இப்படி எல்லா சிலைகளும் இங்கே வர உள்ளது. ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைத்து கடவுளையும் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு அவர்களுடைய பிரார்த்தனைகளை குடும்பத்தில் கஷ்டங்கள் ஆகட்டும், மாணவர்களுக்கு படிப்பாகட்டும், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வேண்டிய கடவுள் இங்கே வர இருப்பதால் அனைவரும் எல்லா தெய்வத்தையும் அவர்களுக்கு வேண்டியபடி வேண்டிக் கொண்டு அவர்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இதில் வர இயலாத திரு KR ரவிச்சந்திரன், திரு தீனதயாளன் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பங்கு பெற்று பாண்டரங்கன் அருளுக்கு பாத்திரமாடி கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் பாண்டரங்க மகராஜிகி ஜெய். பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண, பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண, புரந்தர விட்டலே பஜ நாராயண, புரந்தர விட்டலே பஜ நாராயண, ஹரி நாராயண கோவிந்தா, ஹரி நாராயண கோவிந்தா, பஜ நாராயண கோவிந்தா, பஜ நாராயண கோவிந்தா. விட்டலா ஹரி விட்டலா, 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 விட்டலா ஹரி ஹரி விட்டலா, விட்டலா. மேலும் இச்சங்க உறுப்பினர்கள் திரு சேகர், திரு கண்ணன், திரு அஜய் கிஷன், திரு வேதநாராயணன், திரு ஆடிட்டர் ஜெயக்குமார் மற்றும் நம்பிப்பிள்ளை அவர்களும் இக்கோயில் எழும்புவதற்கு ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பாண்டரங்கன் அருளுக்கு பாத்திரராகி சீரும் சிறப்புமாக வாழ்ந்து எல்லா நன்மைகளும் பாண்டரங்களால் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். बोला पुंडली गवर्धा हरि श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की, जगतगुरु तुकाराम महाराज की, सर्व संतन की जय।